ஹாய் ஹாய் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா போகிறோம். அதுக்காக வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் நான் வந்து ஃபுல்லாக பர்ச்சேஸ் முடிக்கல. அதுக்குள்ளேயே சரி என்னென்னலாம் வாங்கியிருக்கோன்னு சொல்லி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் போறீங்கன்னா ஒரு ஐடியாக்காக காமிக்கிறேன். ஓகேவா? இது எல்லாமே வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எனக்காக நான் வாங்கினேன் மேக்கப் ப்ராடக்ட்ஸு. நான் வந்து இப்போ கெட் ரெடி வித் மீலாம் நிறைய பண்ணுறேன்ல, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இதில் எல்லா டைப் ஆஃப் ப்ரஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வாங்கினது. அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினது தான். நம்ம ஊருக்கு போகிறோம், வாட்டர் பாட்டில் இல்லாமல் போகக்கூடாது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் தான். குட்டியா எங்கேயாவது போனோம் அப்படின்னா வந்து சாக்ஸ் கையில போட்டுட்டு கிளவுஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு சுத்த காரியாவே. ஹலோ மேடம், இல்லானிக்கா இது கிளவுஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஊருக்கு போகிறோம்ல, எங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வேணும். அதனால சரி ஆல்டியில் வந்து இந்த வாட்டர் பாட்டில் போட்டிருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதனால சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். சில்வர் வாட்டர் பாட்டில் பார்க்கறதுக்கு வெளில வந்து பிளாஸ்டிக் மாதிரி தெரியும். எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால வந்து வாங்கியிருக்கேன் 2 வாட்டர் பாட்டில். நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற நேரத்தில் வந்து கேரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபேஷியல் டிஷ்யூ இதுவும் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டிஷ்யூ தேவை, அதனால வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஷூ வந்து நான் ஆல்டியில் பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. அதனால சரி போட்டு பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதனால இந்த கலர் ஷூ வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து எல்லாமே என்னோட ஓன் பர்பஸ்க்கு. அப்புறம் வந்து நான் என்னோட ஓன் பர்பஸ்க்கு வாங்கினதையும் காமிச்சிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக் வாங்கினேன். இந்த பேக் வந்து என்னன்னே தெரியல, இந்த பேக் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால வாங்கினேன். நான் வந்து ஊருக்கு போகிறதுக்காக வாங்குறதுக்காக தான் போனேன் கடைக்கு போகும்போது. பட் இது வந்து பார்க்கும்போது எனக்கு என்னவோ ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால சரி வாங்கலாமேன்னு சொல்லி வாங்கினேன். பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன். இப்போதான் வர ஹேண்ட்பேக் வாங்கினேன்ல, அதனால வந்து செம்ம டோஸ் வாங்கியிருக்கேன். பட் ஓகே. இது வந்து சும்மா சிம்பிளாக ஸ்லிங் பேக் மாதிரி. இது வந்து அப்படியே எங்கேயாச்சும் ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபோனு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் கேரி பண்ணோன்னா நம்ம கேரி பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க ஃபோன்லாம் வைக்கிறதுக்கு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே இப்படி போட்டு லாக் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு இது வந்து எனக்காக வாங்கினேன். இது பார்க்கும்போது எனக்கு ஏன்னு தெரியல ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால எனக்காக வாங்கினேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் எனக்காக தான். இதுவும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வாங்கினது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊருக்கு போகிறதுக்காக வாங்கினதெல்லாம் காமிக்கிறேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருக்கேன். மேக்கப் ரிமூவர். இதுவுமே வந்து எனக்கு ரொம்ப தேவையான ப்ராடக்ட், அதனால இது வாங்கியிருக்கேன். இதுவே வந்து நம்மளுக்கு வாங்க வேண்டியதே பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்கு. இதில் ஊர்ல வாங்குறது இன்னும் அதை விட பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்காக வாங்கணும் இந்த ஹேண்ட்பேக்கு. நல்லா இருக்குல்ல, லைட் வெயிட்டாக இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி டூருக்குலாம் போகும்போது இது வந்து கேரி பண்ணுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்களுக்காகன்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரில, பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க. ட்ரெஸ்லாம் கூட இதில் வச்சுக்கலாம். எங்கள் அத்தை மாமாலாம் அடிக்கடி டூர் போவாங்க, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். பார்க்கவும் பயங்கர கிளாஸியாக இருக்குல்ல, அதனால எனக்கே வந்து பிடிச்சிருந்தது, அதனால வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் வந்து வாங்கியிருக்கேன். என் நாத்தனார் பசங்க வந்து ஷூஸ் கேட்டிருந்தாங்க, அதனால அவங்களுக்கு ஷூஸ் வாங்கியிருக்கேன். இப்போதான் வந்து ஃபோட்டோ அனுப்ப போகிறேன். அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி பிடிக்கும்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா வந்து பெரியவளுக்கு வாங்கினது இந்த ஷூவை. அப்புறம் இந்த ஷூ பார்த்தீங்கன்னா வந்து சின்னவளுக்கு வாங்கினது. 2 பேருக்குமே இந்த சீட்டா இது இருக்குல்ல,
நல்லா இருக்கும்னு நினைச்சு வாங்கியிருக்கோம். இது மாதிரி தான் கேட்டாங்க, அதனால சரி ஓகே இந்த மாதிரி வாங்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு இதுக்கு மேலதான் போட்டோ அனுப்பிச்சு கேட்கணும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம் வந்து இந்த தடவை நிறைய வாங்கல. ஏன்னா போன தடவை தான் போனோம், போன தடவை எல்லாருக்குமே வந்து பர்ஃப்யூம் வாங்கிட்டு சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அதனால இந்த தடவை ரொம்ப லிமிட்டடா வந்து பர்ஃப்யூமே வாங்கியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வந்து என் தங்கச்சிக்காக வாங்கியிருக்கேன் இந்த பர்ஃப்யூம். அவளை வந்து வாங்க வேண்டாம்னு சொன்னா, பட் எனக்கு வந்து பர்ஃப்யூம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ரெண்டு இருக்கு போல. இது வந்து பர்ஃப்யூமா, இது பாத்தீங்கன்னா வந்து ஷவர் ஜெல், ஷவர் பண்ணதுக்கு அப்புறம் போடுற ஷவர் ஜெல். இது ரெண்டுமே வந்து கிஃப்ட் பேக் மாதிரி இருந்துச்சு. அவளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு, அதனால வாங்கியிருக்கேன். பாக்குறதுக்கே அந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல, அது பார்த்தா நான் வாங்கினேன். பட் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கவே முடியாதுங்க, இது வந்து பேக்கடா இருக்கும். அதனால வந்து நம்மளா ஒரு குத்து மதிப்பா வந்துதான் இது எல்லாமே. அப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா வந்து இதுவுமே வந்து என் தங்கச்சி வீட்டு சைட்ல ஒருத்தவங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்றேன், இப்போ வந்து ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுவுமே வந்து சொந்தக்காரங்களுக்கு வாங்கினதுதான், எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வாங்கினதுதான். பார்க்க அழகா இருக்குல்ல, அதனாலதான் இதுவும் வாங்கினேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து எங்க மாமாக்காக வாங்கியிருக்காங்க ஹரி. எங்க மாமா வந்து நிறைய இந்த பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, அதனால வாங்கியிருக்காங்க. வேற யாருக்குமே வந்து பர்ஃப்யூம் வாங்கல. ஏன்னா வந்து போன தடவை வாங்கிட்டு போனதே நிறைய வாங்கிட்டு போயிட்டோம், அவங்க வந்து வேண்டான்ட்டாங்க. அதனால யாருக்குமே பர்ஃப்யூம் வாங்கல, ஓகேன்ற மாதிரி விட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா வந்து இந்த லிப்ஸ்டிக்லாம் இருக்குல்ல, இது வந்து எங்க நாத்தனார் பசங்களுக்கு வாங்கியிருக்கேன். அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, அதனால அவங்களுக்கு வாங்கியிருக்கேன். இதுவும் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் பர்ஃப்யூம், யாருக்கு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல, ஏதோ ஃப்ரெண்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பெயிண்ட், இது வந்து என் நாத்தனார் பொண்ணுக்கு தான் பெயிண்டிங்காக வாங்கியிருக்கோம். அவ வந்து சூப்பரா பெயிண்ட் பண்ணுவாங்க. கேன்வாஸ், சாரி இது பேர் கேன்வாஸ். அவ சூப்பரா பண்ணுவாளா பெயிண்டிங்லாம், அதனால வந்து அவளுக்கு வாங்கியிருக்கோம். அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்றதுக்கு அந்த இந்த விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேன்வாஸ்ல பண்ற அக்ரிலிக் பெயிண்டிங் இது, அது வந்து வாங்கியிருக்கோம் நிறைய கலர்ஸ்ல. இது வந்து அவளுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அவளுக்கு சொல்லவே இல்லை, நாங்கள் சர்ப்ரைஸா வாங்கியிருக்கோம். இதுவும் வந்து பெயிண்ட் பண்றதுக்கு அந்த போர்டு, பெயிண்டிங் ப்ரஷ் எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கேன்வாஸ், இது மூணும் அவளுக்கா. அப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது நான் பில்லு போட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பெப்பர் கிரைண்டர் இருந்துச்சு. அம்மா வந்து நான் வீடியோவில் யூஸ் பண்றதை பார்த்து வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அம்மாவுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இன்னும் வந்து வாங்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் இன்னும் நான் வாங்கலை. அது வாங்கிட்டா அது ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. பட் வந்து அது வந்து கிட்ட தான் வாங்கணும். நம்ம ஊருக்கு போறோம்னா ஒரு 3 days 2 daysக்கு முன்னாடி தான் வாங்கி. அது பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்ட தான் வாங்கணும். ஏன்னா நம்ம ஊருக்கு போறோம் அப்படின்னா ஒரு 2-3 daysக்கு முன்னாடி தான் வாங்கி பேக் பண்ணணும், இல்லை மெல்ட் ஆயிடும். நம்ம ஊர் வெயில்ல பயங்கரமா மெல்ட் ஆயிடும். அதை சேஃபா எடுத்துட்டு போய் நம்ம சேர்க்கறதே பெரிய வேலை. அதனால வந்து இப்போ வாங்கல. இப்போ நம்ம கொஞ்சம் கிட்ட வந்தோடனே வாங்கலான்ட்டு இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் பேக்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு, அதுவும் இன்னும் வாங்கல. வாங்கும்போது கண்டிப்பா நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து இது வரைக்கும் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் வந்து தியாக்கு ஷாப்பிங், நிலாக்கு ஷாப்பிங், எங்களுக்கு ஷாப்பிங், ஊருக்கு போயிட்டு நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஊர்ல நிறைய விஷயம் பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நான் வந்து சர்ப்ரைஸாக தான் வச்சிருக்கேன். ஏன்னா எதுவுமே யாருக்கிட்ட எதுவும் சொல்ல போறது கிடையாது. நான் வந்து வீடியோ போடும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஊர்லயும் சர்ப்ரைஸ் இருக்கு, ஊருக்கு போயிட்டும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னோட வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணுவேன். அவ்வளவுதான். இது வரைக்கும் தான் வந்து இப்போதைக்கு வாங்கி வச்சிருக்கேன். பாப்போம், இதுக்கப்புறம் வந்து இன்னும் வாங்க வேண்டியது இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ பத்தின அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். பாய்.